ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இந்த ஜாதகமும் சில ஜோதிட ரீதியான ஆய்வுகளும் உலகியலை முன் நிறுத்தி கணிக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் தவறாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அன்னைக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விளக்கம், எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை வச்சு ஆய்வு செய்துடுறாங்க. மற்ற எல்லா தலைவர்களினுடைய அமைப்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது யாருடையது வல்லமையோடு இருக்குது அப்படின்றத ஆய்வு செய்கிறதில்ல. அதே நேரத்தில் தேர்தல் என்னைக்கு நடக்குதோ அந்த தேதியில் குறித்தாலும் பலன்கள் தவறுதலாக வரும். ஏன் அப்படின்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு இன்னும் சில சூட்சுமங்களை எல்லாம் கையாண்டு வெற்றி பெறுவதற்கு தந்திர வேலைகளை சிலர் செய்வார்கள். அப்போ எந்த தேதியில தேர்வு முடிவுகளை கணிப்பது, அந்த கிரக நிலைகளை வைத்து ஆய்வு செய்து பார்த்தா துல்லியமாக இருக்கும் அப்படின்னு அன்னை சொல்லி இருக்கிறாங்க. ஓட்டு எண்ணிக்கை நாள் என்றோ அந்த நாளில் கிரக அமைப்புகள் கட்டங்களை பார்த்து ஆய்வு செய்து துல்லியமாக பலன் எடுத்தால் கட்டாயம் வெற்றி எந்த கட்சிக்கு அப்படின்னு உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு அன்னையினுடைய வார்த்தையாக இன்று வந்தது. இது ஒரு சூட்சம். ஜோதிடர்களே அது புரியாத தவறு செய்கிறது இதனால தான். தனி மனிதனுடைய ஜாதக குறிப்பை வச்சுக்கிட்டு ஆய்வு செய்து இவங்களுக்கு நல்லா இருக்குது, இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா இருக்குது, அவங்களது கம்பேர் பண்ணும்போது இவங்களது சுத்தமாக சரியில்லை அப்படின்றதெல்லாம் வேற. இவங்க ஜாதகத்துக்கு அன்றைய கோச்சார பலன்களில் வாக்கு ரிசல்ட் அறிவிக்கிற அன்னைக்கு என்ன அமைப்பில் இருக்குது அப்படின்றத நுட்பமாக பார்க்கணும் அப்படின்னு அன்னை சொன்னதுனால இந்த குறிப்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம். நன்றி. அகத்தீசாய நம.